எல்லோருக்கும் தைப்பொங்கல் தின வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் தமிழரின் திருநாள். உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு திருநாட்கள் இருக்கும். நம்ம தமிழனுடைய திருநாள் தைப்பொங்கல். இந்த தமிழர் திருநாள் ஏன் சொல்றோம்? நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டாட்டமும் சரியான ஒரு காரணத்தோடு அமைந்திருக்கிறது இந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு தனி குறியீடு அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபாதர் டே, மதர் டே எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க துரித உலகத்துல. அதெல்லாம் நம்மளுடைய பண்பாட்டுக்கான ஒரு குறியீடு கிடையாது. அந்த மேற்கத்திய உலகத்துல ஒரு தாய் வேறு இடத்துல இருப்பாங்க, தந்தை வேறு இடத்துல இருப்பாங்க, குழந்தை வேற இடத்துல வளரும். அப்போ தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு அவங்க மதர் டே கொண்டாடுறதும், தன்னை பெற்றெடுத்த தகப்பனுக்காக தான் இருக்கிற வீட்டிலிருந்து ஃபாதர் டே கொண்டாடுறதும் அது சரியாக இருக்கலாம். நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய கலாச்சாரத்தில் அது நமக்கான திருநாள் கிடையாது. நம்முடைய திருநாட்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழர் திருநாள், தைப்பூசம், ஆடிப்பெருக்கு, மாரியம்மன் கோயில் திருவிழா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி மதமோ இல்லை என்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகமோ கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது பெரும்பாலும் இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய, இல்லை இயற்கை நமக்கு கொடுத்த கொடையினை கொண்டாடக்கூடியதாகவோ தான் இருக்கும். ஒரு ஆடிப்பெருக்கு அப்படின்னா பெரும்பாலும் வெள்ளப்பெருக்கு காலத்துல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை மகிழ்ந்து, அந்த நீருக்கு மகிழ்ந்து கொண்டாடிய ஒரு விழா அது. மாரியம்மன்னா, மாரின்னா மழைக்காக கொண்டாடிய விழா. அதுக்கு ஒரு குறியீடாக அவர்கள் ஒரு ஃபோக் ஆர்ட்ல மாரியம்மன், வெயிலம்மன் அதெல்லாம் அன்றைக்கு வைத்திருந்த நம்மளுடைய நாட்டார் வழக்கு முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் உச்சம் தான் நம்முடைய தமிழர் திருநாள் அப்படிங்கிற தைப்பொங்கல். இந்த பொங்கலை கொண்டாடுறதே ரெண்டு காரணம். ஒன்று, அறுவடை முடிந்து அந்த அறுவடையில் கிடைத்த விளைந்த பொருட்கள், அது காய்கறியாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், அத்தனையும் நல்ல இயற்கை நமக்கு மிகப்பெரிய அளவில் செல்வத்தை கொடுத்திருப்பதற்காக மகிழ்ந்தும், அதுக்கு கொடுத்து உதவிய அந்த மண்ணோடு இருக்கக்கூடிய பூச்சிகளோ புழுக்களோ அதற்காக உழவுக்கு துணை நின்ற ஏறாக இருக்கட்டும், பசுவாக இருக்கட்டும், அதற்கும் தண்ணீர் கொடுத்த ஆற்றுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக சூரியனுக்கும் ஒரு படையலிட்டு நன்றியை தெரிவிக்கக்கூடிய விழா தான் தமிழர் திருநாள் அப்படிங்கிற நம்மளுடைய தைப்பொங்கல். இந்த விழாவில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புறநானூற்றில் ஒரு வரி உண்டு, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு. உலகத்துல உணவுக்கு இவ்வளவு துல்லியமான ஒரு விளக்கத்தை வேறு எந்த சமூகமும் கொடுத்ததாக எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில நம் சாப்பிடக்கூடிய உணவு இந்த நிலமும் நீரும் கொடுத்தது தான் அப்படிங்கிறத கொண்டாடிய சமூகம் நம் தமிழ் சமூகம். அந்த திருவிழா தான் தமிழர் திருநாள் அப்படிங்கிறது. இந்த திருநாள்ல நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்னாடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரின் உழைப்பு இருக்கிறது, 5 பூதங்களின் உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பை நன்றி தெரிவிக்கிற மாதிரியும், நமக்கு உழைத்த அந்த பிரபஞ்சத்தையும் மற்ற உயிர்களையும் நேசிக்கக்கூடிய, சூழலுக்கு இசைவாக வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த தமிழர் திருநாளில் நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் இந்த விழாவிற்கான நம் செய்தி.